எல்லாருமே அதிகமான ப்ரோட்டீன்னா ஃபேன்சியான ஃபுட்டில் தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹை ரிச்சான ப்ரோட்டீன் இந்த ஈஸி ஸ்நாக்ஸில் கூட இருக்குன்னு யாருமே பேசுகிறதில்ல. அப்போ இந்த ரிச்சான ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸை எப்படி பண்ணுறது, எந்த 3 இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த டிஷ்ஷை பசங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், ஈவன் டிஃபன் பாக்ஸ் கூட கொடுக்கலாம். இது ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிறதுனால பெரியவங்களும் சாப்பிடலாம். இது ஒரு நல்ல நேச்சுரல் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம பசங்களுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படின்னா மட்டரை மெயினாக யூஸ் பண்ணுறோம், பீஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் வெரி ப்ரோட்டீன் ரிச். ஸோ இதில் பீஸு, டோஃபு, அதுக்கப்புறம் சீஸு இதெல்லாம். ஸோ இந்த ஸ்நாக்கில் நம்ம ஃபுல்லாக ப்ரோட்டீனை என்ஹான்ஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ பசங்களுக்கு வளர்கிறதுக்கு ப்ரோட்டீன் ரொம்ப தேவை. ஸோ அதனால் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். யாரெல்லாம் பீஸ் சாப்பிடலையோ எந்த பசங்கள்லாம் இப்படி பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ சுட சுட பசங்க வரப்போ 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்கை பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ இந்த ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். அப்புறம் எப்படி ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பீஸை நம்ம பிளான்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு ஸ்லைட்டாக உப்பு போட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு இப்போ பிளான்ச் பண்ணுறோன்னா, நம்ம பீஸோட கலரும் க்ரீனாக மெயின்டைன் ஆகும் நல்லா. அதே மாதிரி அதோட நியூட்ரியன்ஸும் அதுலேயே இன்டாக்டாக இருக்கும். அதனால் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் பிளான்ச் பண்ணணும் பீஸை. ஸோ இது பிளான்ச் பண்ணோன்னா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் தண்ணி. அதில் சால்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பீஸை போட்டிங்கன்னா இந்த பீஸ் பாருங்கள் கலர் எப்படி நல்லா க்ரீனாக என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ அதனால் அந்த கலர் நல்லா உங்களுக்கு கிடைக்கும் பிளான்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இதை 2 மினிட்ஸ் போட்டால் பிளான்ச் பண்ணால் போதும். ஸோ நம்ம பிளான்ச் பண்ண பீஸை மிக்சியில் எடுத்துக்கிறோம். அது ஸோ இப்போ பாருங்கள், பிளான்ச் பண்ணோன்னே இந்த பீஸ் எவ்வளோ நல்ல க்ரீன் கலராக இருக்குது. ஸோ பிளான்ச் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு கலரும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், க்ரீன் கலரும். அதே சமயத்தில் நியூட்ரியன்ஸும் அதில் இன்டாக்டாக இருக்கும். இன்னொன்று நம்ம பிளான்ச் பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு நம்ம பீஸை போட்டு பிளான்ச் பண்ணோம் 2 மினிட்ஸ்க்கு. இப்போ நம்ம இந்த பீஸோடு சேர்த்து நம்ம ஊற வச்ச கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்ச சோயா சங்க்ஸையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு 1/2 கப் சோயா சங்க்ஸை நான் எடுத்திருக்கேன். இதை ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஊற போட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதையும் இதோடு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ நம்ம இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஒரு வதக்கிடணும். ஸோ நல்லா ஒரு சூடான வாணலியில் நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஏன்னா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கணும். பீஸும் சோயா சங்க்ஸும் கொஞ்சம் ரா ஸ்மெல் போச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது பார்த்திங்களா, கலர் எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்நாக்கு. அதனால் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம வதக்கி வச்சதில் ஃபஸ்ட்டு 1/2 ஸ்பூன் ஜீரா பவுடர், தென் 1/2 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக பிளாக் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1/4 ஸ்பூன் சாட் மசாலா பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சால்ட், ஒரு 4 கியூப் டோஃபுவை நான் இது பண்ணியிருக்கேன், உதுத்து விட்ருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன்.
ஒரு காலோட கொஞ்சம் கம்மியாக ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். 3 சின்ன பொட்டேட்டோவை வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சைடு எதுவும் வரல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணதை உருண்டை பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம நடுவில் சீஸ் வைக்கிறோம். சீஸ் வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அதை நல்லா உருண்டை பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி சீஸ் போல் உள்ள வச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த சீஸு. இன்னொன்று வந்து நல்ல ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். பசங்களுக்கு கொஞ்சம் நல்ல ரிச் ஸ்நாக்காக இருக்கும். அதே சமயத்தில் பசங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீஸ் எல்லா பசங்களுக்கும் இப்போ பிடிக்குது இல்லையா? ஸோ அதனால் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ இப்போ சீஸ் பிடிக்காதவங்க, பெரியவங்க சீஸ் வேணான்றவங்கெல்லாம் சீஸ் வைக்காமல் கூட அப்படி ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது பசங்களுக்கு வந்து சீஸ் வச்சு சாப்பிட்டா வச்சு கொடுத்தா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இப்போ சீஸ் உள்ளே வச்சு நம்ம வந்து பால் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து எல்லா மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து எல்லாம் உருண்டை பண்ணி வச்சுட்டோம். உள்ள சீஸ் வச்சு நம்ம வந்து பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ டீப் ஃப்ரை பண்ணாததுனால ஸோ கொஞ்சம் ஆயிலில் தான் நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதனால் நல்லா எல்லோரும் தைரியமாக சாப்பிடலாம், ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம வந்து ஜஸ்ட்டு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பால்ஸ் அதில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். இப்போ சூடாயிடுச்சு எண்ணெய். நம்ம இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் நம்ம திருப்பி போட்டு ஸ்லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனோன்னா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு அந்த சைடும் ப்ரௌன் ஆனோன்னா நம்ம எடுத்துடலாம். ரெடி ஆகிடும். இது ரொம்ப சிம்பிள். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிரும். ஸோ பசங்க வந்தாங்கன்னா சுட சுட கொடுத்துடலாம் நீங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கே, அரைச்சி ஃப்ரை பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்கு. நீங்களும் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி எங்களோட சேனலில் வந்து நிறையா ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்குது புதுசாக. ஸோ எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெசிபீஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை.